வெல்கம் பேக் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து டிபாசிட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃபண்ட்ஸை வந்து டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது P2P பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. P2P பண்ணி வைக்கல, P2P பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல்லையே வந்து P2P பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கையும் வந்து நம்மளோட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கையும் வந்து உங்களோட டிபாசிட் பண்ண தெரியலன்னு சொன்னால் P2P பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை போய் பார்த்து USDT வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி டிபாசிட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து கீழே அசெட் பேஜுக்கு வாங்க. ஸோ அசெட் பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு மேலே பாருங்கள் சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சென்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு விட்ரோவல் அசெட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ விட்ரோவல் அசெட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு USDT செலக்ட் பண்ணிக்கோங்க. USDT வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ஸோ USDTயை வந்து இதில் அசெட் அதாவது அட்ரஸ் வந்து பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நெட்வொர்க் பேஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ அமௌண்ட்ன்றது பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸை நீங்கள் எடுக்கணும். அட்ரஸ் எடுக்கிறதுக்கு எங்கே போகணும்னு சொன்னால் உங்களோட OKX எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு ஸோ OKX எக்ஸ்சேஞ்சிலையுமே வந்து அசெட்டுக்கு வரலாம், இல்லாட்டி வந்து முன்னுக்கு உங்களுக்கு டிபாசிட்னு இருக்கும். ஸோ டிபாசிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து USDT செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து USDTயை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து கணக்கு நெட்வொர்க் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பிளாஸ்மாவை வந்து சஜஸ்ட் பண்ணுற ரீசன் வந்து இதுக்கு வந்து சரியான ஃபீஸ் வந்து கூடிய சிலங்க ருபீஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு $5 தான் ஃபீஸாக வெட்டுவா டிரான்சாக்ஷனுக்கு. அதாவது $0.0112 தான் வந்து ஃபீஸாக வெட்ட போகுது. ஸோ நீங்கள் பிளாஸ்மா நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிளாஸ்மா நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிளாஸ்மா கூடிய அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ பிளாஸ்மா அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ரிப்பீட் வந்து பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து இந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இதை வந்து அட்ரஸை வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் வந்து அடுத்து பிளாஸ்மா செலக்ட் பண்ணணும். ஸோ பிளாஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு மினிமம் வந்து $5 மேலே எவ்வளோ நான் விட்ரோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து $10 வந்து நீங்கள் அங்கே விட்ரோ பண்ணி காட்டுறேன். அதாவது OKX டொப்பப் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு ஃபீஸ் போய் $9.988 வந்து அங்கே ரிசீவ் ஆகாமல் வருது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்மளுக்கு டிபாசிட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி டிபாசிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ டிபாசிட் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸிங் டைம் முடிய வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களுக்கு விட்ரோவல் வந்து இங்கே OKXக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி OKXலேருந்து பைனான்ஸுக்கு ரிப்பீட் பண்ணுறேன்றதை பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான், பட் அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறேன்னு சொல்லி நான் அதுக்குமே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் குழம்பிக்காமல் அந்த வீடியோவை பார்த்தே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும் இங்கே வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டுது. ஸோ ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டுது. ஸோ நமக்கு இமெயில்ஸும் வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம் தான். ஸோ பண்ண தெரியாதவங்க வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படியான கிரிப்டோ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு சொன்னால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். குட் பை கைஸ்.